ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டோட ஆஃப்டர் டார்கெட் ஆஃப்டர் டார்கெட் சார்ட் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுறப்ப இப்படி தான் இந்த சார்ட் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எப்படி டிபி டார்கெட் போயிருக்குது அப்படின்றத நீட்டாக வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கு எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா NZD CHFல 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு வந்து எக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. ட்ரெண்ட் எதில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டமில் வந்து போயிட்டுருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து இதோடைய சினாரியோ. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து டைரெக்டாக நம்ம ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து வருது. இம்பல்ஸாக வந்து மார்க்கெட் மேலே போகுது. இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இம்பல்ஸாக மார்க்கெட் வந்து மேலே போகுது. சரிங்களா, இங்கேயே வந்து நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமில் மாற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேயே உங்களுக்கு CH பாயிண்ட் வந்து நடக்கும். சரிங்களா, CH வந்து இங்கேயே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். CHலேருந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிக் பண்ணுறது அப்படின்னா எங்கே வந்து நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பிளாக் வந்து வழக்கம் போல் ட்ராப் பண்ணலாம். இங்கே நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு, அடுத்தது மேலே பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு. நான் கொஞ்சம் போரிங் கேண்டில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டைரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா, ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எங்கே நம்ம என்ட்ரி போட்டாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஏஷியனோட லோ. சரிங்களா, ஏஷியன் ரேஞ்ச் லோ அப்படின்றப்ப கீழே லிக்விடிட்டி ஸ்ட்ரிங் இருக்கும். மார்க்கெட் வந்து கீழே எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம எங்கே என்ட்ரி போட்டாலும் கீழே தான் நம்ம வந்து என்ட்ரி வைக்கணும். சரிங்களா, ஏஷியன் ரேஞ்சில் வந்து இப்போ நமக்கு வந்து என்ட்ரி இதாகலை. நம்ம வந்து லண்டனில் வந்து போடுறதா இருந்துச்சுனாலும் நீங்கள் செஷன் டைமில் வந்து போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமையாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கே என்ட்ரி போட்டு டார்கெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, டார்கெட் நமக்கு இது வரைக்கும், ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ரோ ட்ரெண்டு. பட் ஸ்டில் நம்ம வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் எல்லாமே வந்து டைரெக்டாக மேலே போகாமல் கொஞ்சம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் நல்லது. சரிங்களா, இது வந்து ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன். சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லிக்விடிட்டியாக மார்க் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து டார்கெட் 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்த டார்கெட் வந்து நமக்கு இம்பேலன்ஸோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. சரிங்களா, அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு மைனர் ஹை இருக்குது. ஸோ இது வந்து டார்கெட் 2 நம்ம வந்து வச்சுக்கலாம். 2 டார்கெட் வந்து வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் 5 minutesக்கு வரேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா, மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ட்ரேட் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ வந்து செஷன் டைம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, இது வந்து ஏஷியன் ரேஞ்சில் இது பண்ணுறது, இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நானே வந்து நான் ட்ரேடபிள் ஜோன் தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் மட்டுமே பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா இது ஓகே. பட் வந்து செஷனில் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்கல்ல, செஷனில் எடுக்கிறதுக்கு எந்த ஆர்டர் பிளாக் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செஷனில் எடுக்கிறவங்களுக்கு நம்ம இப்போ ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். எடுக்கல அப்படின்னா மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸுக்கு நம்ம போய்க்கலாம். சரிங்களா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இப்போதைக்கு நீட்டாக இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணி இப்படி பார்த்தோம்னா இது ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன். பட் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி வச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, மார்க்கெட் என்ன பண்ணிருச்சு, நமக்கு டைரெக்டாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே வந்து தான் ஆர்டரை எடுக்குது. ரீசன் என்னென்னா இங்கே நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன். நம்ம வந்து நார்மல் சார்ட்டை வந்து இது பண்ணுறப்போ ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மேலே டபுள் பாட்டம் அந்த மாதிரி வந்து லிக்விடிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் அந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகாதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்டர் பிளாக்குக்கு இப்போ நல்ல ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த ஃபார்மேஷனால் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து நீட்டாக எடுத்துருச்சு. சரிங்களா, இப்போ இங்கே எடுத்தாலும் நமக்கு எங்கே சார் வந்து உங்களுக்கு SL வந்து வைக்கணும் அப்படின்னா டைரெக்டாக இது செஷன் ட்ரேடு. சரிங்களா, செஷன் வந்து எல்லோரும் சாலடாக அட்டன் பண்ணுற ஒரு ட்ரேடு. செஷனில் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் டைரெக்டாக எங்கே வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஏஷியனோட லோக்கு கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். சரிங்களா,
சார் நீங்கள் இது பண்ணுறதில்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எஸ்எல் அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இப்படி ஷார்ட்டாக கூட எஸ்எல் தாராளமாக எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். பட் சேஃபர் ஜோனுக்கு நம்ம சொல்கிறது தான் இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்தால் சேஃபர் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த செஷன்லேயும் நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, அடுத்த செஷன் அப்படின்னா நியூயார்க் செஷன். சரிங்களா? நியூயார்க்லேயும் மார்க்கெட் என்ன பண்ணுது, அதே ஜோனில் தான் எடுக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரேட்லலாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து சேஃபர் ஜோனில் எஸ்எல் வச்சா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? எஸ்எல் வந்து நம்ம மேலேயே வச்சுட்டு நம்ம வந்து ஆர்ஆர் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா அது உங்களுடைய ஓனுடைய ரிஸ்க்கு தான். பட் என்னுடைய இது பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் எஸ்எல் அதிகமாக வைக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம நீட்டாக பார்க்கலாம். உண்மையாக சொல்லணுன்னா இன்னும் வந்து சேஃபர் ஜோனாக இருக்கணும்னா என்னுடைய இதே வந்து 1 ஹவருக்கும் கீழே வைக்கிறதா சேஃப்னு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? பட் அது வந்து ஏஷியனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு இது போதுமானது. 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால இது போதுமானதுன்னு நம்ம சொல்கிறோம். 1 ஹவர் டேப் இல்லைன்னா நம்ம வந்து 1 ஹவர் ஓபிக்கு கீழே வைக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக எடுக்குது. மார்க்கெட் வந்து டார்கெட்டை அடிச்சிருச்சு. இப்போ இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோலேயே நான் இது வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணது இந்த பிஓஎஸ் வரைக்கும், அது ஓகே தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் மார்க்கெட் எது வரைக்கும் கொடுத்துச்சு அப்படின்றத பார்க்கணும். இது வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவே போகலாம். ஒரு 0.0 ஓகே 0.03 லாட் வந்து இது பேசிக் ரொம்ப பிகினர்ஸ் எல்லாம் போடுவீங்கள்ல, இந்த லாட் சைஸ் போட்டிங்கன்னா கூட இங்கிருந்து இது வரைக்கும் வந்தோன்னா இங்கே 0.02 எடுத்துகிட்டு இங்கே 0.01 அப்படியே விட்டிங்கன்னா கூட இது எங்கே வந்து லோ கட் ஆகுதோ அங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் ட்ராவல் பண்ணலாம். சரிங்களா? லோ வந்து நமக்கு கட் ஆகிற வரைக்கும் தாராளமாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். லோ எங்கே கட் ஆகுதோ அது அங்கே நம்ம வந்து நிறுத்தினா போதும். இப்போ எங்கே வந்து லோ கட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே தான் வந்து லோ கட் ஆகிருக்கு, கரெக்டாக சொல்லணும்னா இது வரைக்கும். ஸோ இங்கே நீங்கள் எடுக்கிறத விட ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட இது வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு லோ வரைக்கும் நீங்கள் மாற்றி வச்சுட்டு தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ஒன்ஸ் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.